ஸோ வை பீப்புள் டூ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் அப்படின்றது விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாபுக்கு போகிற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் வந்து ஜாபுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறையா நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா மக்கள் வந்து வேலை அப்படிங்கக்கூடிய ஒரு துறையை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேலை அப்படிங்கிற துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருந்தால் வருமானம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங். ஒரு ஃபுல் டைமாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 9 மணி 10 மணிலேருந்து ஒரு 8 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவருக்கான சரியான வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்திலிருந்து கொடுப்பாங்க. 2வது, அவர் உழைக்கக்கூடிய அந்த ஆற்றல், ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா, அந்த 8 ஹவர்ஸில் எவ்வளோ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேப்பர் டைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரெஃபரன்ஸ் கிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரியான டார்கெட் பேஸ்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். உங்களுடைய கம்பெனி கொடுக்கக்கூடிய டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்துக்கான அந்த நாளுக்கான அந்த சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல கிரெடிட் ஆகும். ஸோ அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு சேலரி அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு நிறுவனத்துலேயுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேலரியில் தான் நம்ம போய் இந்த இடத்துல அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ வேணால் இருக்கலாம். மாதம் 10,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், ஏன் மாதம் 1,00,000 கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கொடுத்தால் மட்டும்தான் ஒரு வேலையில் நம்மளால் ஒரு ஸ்டேபிளான ஒரு வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா, கண்டினியூஸாக நம்மளால் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது மாதம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். ஆனால் நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் ஆகட்டும், எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா, அதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாயிட்டே தான் போகும். அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்டேபிளான ஒரு வருமானம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஆனால் ஜாப் அப்படிங்கக்கூடிய ஒரு செக்டாரில் போயிட்டு நமக்கு தேவையான வருமானத்தை நம்மளால் சம்பாரிச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா முடியாது அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும். மாதம் நீங்கள் வந்து ஒரு 20,000 சேலரிக்கு நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல 20,000 பணத்தை மட்டும்தான் உங்களால் சம்பாதிக்க முடியும். அதுவும் உங்களோட நேரத்தையும் உழைப்பும் சரியாக இருந்தால் மட்டுமே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் டைமாக சூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் ஒரு 8 மணி நேரத்துக்கு பதிலாக ஒரு 7 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நிறுவனத்திலிருந்து எந்த விதமான ஒரு வருமானமுமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்காது. அப்படிங்கும் பொழுது நேரமும் உழைப்பு பர்ஃபார்மன்ஸும் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல வருமானம் கிடைக்கும். மாதம் நம்மளோட தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சேம் 20,000 தான். உங்களுக்கு 20,000 விட கமிட்மெண்ட் அதிகமாக இருந்தாலுமே அந்த 20,000 வச்சு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி ஆகணும். அப்படிங்கும் பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய ஜாபுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஓனருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசைட் பண்ண போகிறது கிடையாது. சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி கடை போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு நபர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வருமானத்தை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நபர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்பொழுது நம்ம இந்த இடத்துல பிஸ்னஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேஃபர் சைடா இல்லையா அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், பிஸ்னஸை சூஸ் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தாலும் அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது இல்லையா? நம்ம ஒரு ஸ்கூல் படிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஸ்கூலில் நல்ல ஒரு பர்சன்டேஜோட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரணும்னு நினைப்போம். ஒரு காலேஜ்குள்ளே எதுக்காக போகிறோம், காலேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த டிகிரியை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி ஒரு வேலையோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜ் முடித்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம என்ன பர்பஸ்க்காக ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பர்பஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா இல்லையா, அந்த பர்பஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கும் பொழுது பிஸ்னஸை நம்ம எதுக்காக சூஸ் பண்ணணும், ஏன் பிஸ்னஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட அடிப்படை நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் சம்பாதிக்கிறது தான். அது என்ன பிஸ்னஸாக வேணா இருக்கலாம். ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு பார்லராக இருக்கலாம், ஒரு டெய்லர் ஷாப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு மளிகை கடையாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தால், ஒரு ட்ரேடிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாபம் சம்பாதிக்கிறது தான். அப்படிங்கும் பொழுது லாபம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லா பிஸ்னஸுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு